அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா, 5வது காட்சி. ஏசப்பா உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் முதல்ல மகதலேன் மரியாம்மா அந்த பெண்களுக்கு காட்சி கொடுத்தாரு. 2வது முறையாக எம்மாவூர் சீடர்களுக்கு காட்சி கொடுத்தாரு. 3வது முறையாக 11 சீடர்கள் காட்சி கொடுத்தாரு. 10 சீடர்கள். ஏன்னா அப்போ தோமையார் இல்லை. 4வது முறையாக தோமாவுக்கு காட்சி கொடுத்தாரு. இப்போ 5வது முறையாக காட்சி கொடுக்குறார். நீங்கள் யோவான் புஸ்தகத்தில் 21வது அதிகாரம் படிச்சிங்கன்னா, பின் மறுபடியும் ஆண்டவர் திபேரியா கடல் அருகே சீடர்களுக்கு காட்சி கொடுக்குறார். இவங்க பார்த்தீங்கன்னா சீடர்கள் கொஞ்ச நாள் கேப் ஆண்டவர் விட்ட உடனே மறுபடியும் பழைய தொழிலுக்கு போகிறாங்க, மீன் பிடிக்கிற தொழில். பேதுரு சொல்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்றார். அப்போ கூட இந்த யோவான், யாக்கோபு, அப்புறம் நத்தானியல், தோமா, இவங்க இன்னும் 2 சீடர்கள் யாரும் பேர் போடல. இவங்கெல்லாம் அங்கே இருந்திருக்காங்க. அவங்களும் சரி வாங்க நாங்களும் வரோம், வா போகலாம் அப்படின்னும்போது போய் சாயந்தரம் போகிறாங்க. நைட்லாம் ஆயிடுச்சு, எந்த மீனும் கிடைக்கல. கடல்லேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க. மீன் கிடைக்கல. நின்றுட்டுருக்காங்க. விடியகாலம் ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு. ஏசப்பா வராது. ஆனால் அது ஆண்டவர் தான் அவங்களுக்கு தெரியல. அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாரு, பிள்ளைகளே மீன் ஏதாவது கிடைத்ததா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, முழுக்க போட்டு வந்தேன், கிடைக்கல, வலது பக்கத்தில் போடுங்க அப்படின்றார். முதல்ல பேதுரை பார்க்கும்போது என்ன சொன்னாரோ அதையே தான் இங்கேயும் சொல்கிறார். முதல்ல பேதுரை பார்க்கும்போது அந்த போட்டில் இது பண்ணி அவர் வரார் இல்லையா, இந்த மீன் கிடைச்சதான்னு கேட்குறாரு. இல்லை, முழுக்க நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே கிடைக்கல அப்படின்றோம். வலது பக்கம் போடுங்கன்னா, நான் கிடைக்கல, இருந்தாலும் உங்கள் வார்த்தையை நம்பி போடுறோன்னு சொல்லிட்டு நிறைய மீன் கிடச்சோன்னா, இதோ உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. அதே மாதிரி தான் இப்போவும் வலது பக்கம் மீன் வலையை போடுங்க அப்படின்றார். உடனே அவங்க வலது பக்கம் வலையை போடுறாங்க. அப்போ வலது பக்கம் வலையை போடும்போது திடீர்னு மீன்லாம் மாட்டுது, இழுக்குது. உடனே மீன் இழுத்தோடனே எல்லாம் இருக்கிறாங்க. உடனே யோவான், அன்பு சீடன் யோவான், அவர் உடனே சொல்கிறார், அங்கே நிற்பவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட உடனே பேதுரு ஆடையெல்லாம் களைஞ்சி ஜட்டியோடு இருந்திருக்கலாம், அந்த மாதிரி இருக்கார். பேதுரு கேட்ட உடனே என்ன பண்ணுறாரு, இடுப்பில் ஒரு துணியை கட்டிட்டு அங்கேருந்து நீச்சல் அடிச்சுட்டு வந்துடுறாரு. ஆண்டவர் நிற்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு 100 அடி தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீச்சல் அடிச்சுட்டு வந்துடுறாரு. அது ஆண்டவர் தானா அப்படின்னு அவரால் கேட்க முடியல. அப்புறம் சீடர்களும் பின்னாடி வராங்க. அவர் வரும்போது பார்த்திங்கன்னா, அங்கே ஏற்கனவே அனல் மூட்டி 2-3 மீன் இருக்குது, அப்பமும் இருக்குது. அது அந்த இடத்துல வச்சுருக்காங்க, ஏசப்பா வச்சுருக்காரு. அப்புறம் எல்லாம் வரும்போது அந்த மீன்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கணும்போது அந்த மீனை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. அதில் 153 மீன் இருந்துச்சு. வலை கிளியிலன்னு போனால் ஒருவேளை பெரிய மீனாக இருந்திருக்கலாம், ஏன்னா வலை கிளியிலன்னு போட்டுருது. அப்போ ஆண்டவர் அவங்க கூட இருந்து யாருமே அவர் நீங்கள் ஆண்டவர் தானான்னு கேட்கல. ஏன்னா அவங்க வேறு உருவத்தில் வரார். ஆண்டவர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு உருவத்தில் வரார். அப்போ அங்கேயும் வேறு உருவத்தில் வந்தவொடனே அவங்களால அதை கேட்க முடியல. ஒருவேளை ஆண்டவர் தானான்னு கேட்க முடியல. ஆனால் ஆண்டவன் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அவங்க மீன்லாம் சாப்பிட்டுட்டு அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யோவானுடைய மகன் சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்டவரை நேசிக்கிறேன், என் ஆட்டுக்கிடாய்களை மேய் அப்படின்வார். மறுபடியும் கேட்பார், மறுபடியும் நேசிக்கிறேன் ஆண்டவரைன்வார். என் ஆடுகளை மேயின்வார். மறுபடியும் நேசிக்கிறாயா அவர் ஆண்டவரை உமக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்வார். சரி, என் ஆட்டுக்கிடாய்களை மேய் அப்படின்வார். ஆட்டுக்கிடாய்களை மேய், ஆடுகளை மேய், ஆடுகளை மேய் அப்படின்னு 3த்துலேயும் ஒரு வித்தியாசமாக சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் எழுந்துச்சி போகும்போது ஏதோ அவர் சொல்லிவிட்டு, நீ இளம் வயசில் உன் இஷ்டத்துக்கு நீ கையை வச்சுட்டு சுற்றிட்டு தெரிஞ்ச, உனக்கு ஒரு நேரம் வரும், அப்போ உனக்கு பிடிக்காத இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் உன் கையை
கையிட்டு உன்னை இந்த மாதிரி உன்னுடைய மரணம் ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் எழுந்துச்சி போகும்போது என்னை பின்தொடர்ந்து வாங்கும்போது பேதுரு பின்தொடர்ந்து போகிறாரு. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு சீடரும் யோவானும் பின்தொடர்ந்து வர்றாரு. அப்போ உடனே பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே, அப்போ அவரோட கதி என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உடனே அவர் சொல்கிறாரு, நான் வரும் வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன, நீ என் பின்னே வா அப்படின்றார். அதாவது நான் வர வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன அப்படின்றாரு. அப்போ அந்த சீடர் சாக மாட்டார் அப்படின்னு இருக்கு. யோவான் செத்ததாக வரலாறே இல்லைங்க. ஏன்னா அவர் பத்மதீவு கடத்தப்பட்டார். அங்கே கழுகு தான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துச்சின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் அவர் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. அவர் மட்டும்தான் உலகத்திலேயே அவர் மட்டும்தான் ஆவி ஆவியோட தன்னுடைய பசுத்தாவினால் அவர் விண்ணகத்துக்கு வரைக்கும் வேறு யாருமே அந்த பிதா இருக்கிற இடத்துக்கு போனதே இல்லைங்க. அவர் மட்டும்தான் போயிட்டு வந்திருக்காரு. அப்போ அவங்க போயிட்டு வந்திருக்காருன்னா அப்போ அவருடைய இது நம்ம கணிக்க முடியாது. அவர் மரணித்திருப்பாருன்னு தெரில. ஏன்னா ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் வரும் வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்னன்னுவார். ஸோ ஆண்டவர் செகண்ட் கம்மிங்கில் அவர் அது வரைக்கும் இருக்கலாம். ஒரு வேளை செகண்ட் கம்மிங்கில் நாம் பசுத்தவான்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நாம் அவரை பார்க்கலாம். அந்த மாதிரி அவர் சொல்கிறார். இது ஆண்டவர் சீடர்களுக்கு 3ஆம் முறையாக காட்சி கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு அவங்க அந்த அறைக்கு வராரு. அங்கே தோமா இல்லை. 2வது தோமா இருக்கும்போது வராரு. 3வது திபேரியா கடல் வராரு. இது 5வது காட்சியாக ஆண்டவர் உயிர்த்ததுக்கப்புறம் 5வது காட்சியாக இருக்குது. ஸோ ஆண்டவர் நாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நாள் பைபிள் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப பக்தியாக போவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கேப் விட்டோன்னா மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போவோம். அவர் பார்த்திங்களா, பேதுரு மறுபடியும் மீன் பிடிக்க போனார். கரெக்டாக ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர் இது பண்ணிட்டார். அப்போ மறுபடியும் நம்ம பழைய வாழ்க்கைக்கு போகிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம அப்படி போகக்கூடாதுங்க. பழைய வாழ்க்கையை விட்டுடணும், திரும்பி பார்க்கக்கூடாது. எப்படி லோத்தோட மனைவி நீ திரும்பி பார்க்காம ஓடுன்னு சொல்லாரோ, அதே மாதிரி நாமளும் பழைய வாழ்க்கையை திரும்பி பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா தோற்றுருவோங்க. அதனால் ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், மனம் மாறியவர்களாக இருக்கட்டும், தயவுசெய்து வாழ்க்கையை திரும்பி பார்க்காதீங்க. ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு தைரியமாக போங்க. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கணும்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளால் இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனே நம்மளால் தாங்க முடியல. இன்னும் இதோட கொடூரமான சுச்சுவேஷன்கள் வந்தால் நம்மளால் தாங்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும் வரும்போது நோவா காலம் போல் இருக்கும், சோதம் போல் அழிக்கப்படும். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்காமல் இருக்க நீ இது பிதாவிடம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நாம் ஜெபம் பண்ணலாங்க. தயவுசெய்து ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப கொடூரமான ஒரு இதுக்கு வந்துட்டோம். காலங்கள் மாறிடுச்சு, சூரிய ஒளி மாறிடுச்சு, நிலங்களுடைய தன்மை மாறிடுச்சு, மரங்களுடைய தன்மை மாறிடுச்சு, மனுஷங்கள்கிட்ட அன்பைக்கு விட்டு போச்சு, சண்டை வருது, பஞ்சம் வருது, கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்குது. ரொம்ப கொடூரமான விஷயங்கள், மனுஷன் சாப்பிட்ற ஒரு விஷயங்கள் நடக்குது. ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் மாறணும்னா ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்கணும். நாம் எல்லாம் ஆண்டவர்கிட்ட வேண்டுவோம். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காம வாழ்வோம். அதுதான் நம்மளுக்கு நல்லதுங்க. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.